கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி ஆண்டவர். அதாவது அந்த இப்போ நாங்கள் சொல்லுவோம், என் பாதி இருக்க பேர் திடீர்னு கேட்டால் ஞாபகம் வராது. அப்படி என்ன சொல்ல, அந்த செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க, அந்த தேர்ட் ரோவில் இருக்கிறவங்க, ஆனால் அதை பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறவங்க, இப்படி நாங்கள் கை காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னோம், அது வலி. அவர் இப்படி சொல்லக்கூடாது, சொல்றாரு அவரு. அந்த ஐஸ்வர்யவான்டார் என் பேர், எனக்கு அந்த பேர் நான் அதாவது அந்த அவனுக்கு பேரையே அவருக்கு சொல்ல பிடிக்கல. ஆமென். என்ன சம்பாதித்தோங்கிறதுல ரெண்டாவதுங்க, அவர் வாயில என் பேரை உச்சரிக்க அவருக்கு பிடிக்கணும். இந்த ஐஸ்வர்ய இந்த லாசரு கடைசி வர அவனுக்கு வாழ்க்கை அப்படிதான். அதுக்காக உலகம் என்ன சொல்லும், அவனுக்கு ஒரு அடக்காராதனை கூட ஒழுங்கா இல்லை. ஆமே, சாட்சி சொல்ல யாராவது வருவாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு ஒரே சாட்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரு மனுஷனை பற்றி இல்லாத பொய்யெல்லாம் மேக்சிமம் எங்கே சொல்லுவாங்க தெரியுமா? இப்படிதான் ஒருத்தர் இறந்துட்டார், ரொம்ப மோசமான வாழ்ந்த ஒருத்தர் இறந்துட்டார். இறந்து பாஸ்டருக்கு வேற வழி இல்லை, அடக்கம் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவருக்கு தம்பி வரார், பாஸ்டர் எங்கள் அண்ணன் இப்படி பண்ணார் தெரியும், ஆனால் அடக்காராதனையில் எங்கள் அண்ணனை பற்றி 2 நல்ல வார்த்தையாவது சொல்லணும். தம்பி அது எப்படி தம்பி சொல்கிறதுக்கு, எல்லாருக்கும் தெரியும், நான் வெளியே கேட்டுட்டு இருப்பேன், நீங்கள் சொல்லணும், நீங்கள் மட்டும் சொல்லலை, 2 அடக்கம் நடக்கும்ட்டார். இவருக்கு வந்து சோதனை, என்ன சொல்ல ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றா சொல்லும்போது இவர் எழும்புறார். வெளியே இருந்து திரும்பி சவுண்டு கேட்குது, பாஸ்டர் நான் வெளியே தான் இருக்கிறேன். இவர் பார்த்தார், இதோ படுத்து கிடக்கிறாரே. இவருடைய தம்பி வெளியே நிற்கிறார்ல, அவரை விட இவர் நல்லவர் அப்படின்ட்டார். முடிஞ்சு. இது பொய்யும் கிடையாது, இது உண்மை. நல்ல வார்த்தை தானே சொல்லணும். முடிஞ்சு, அவ்வளோதான். ஆமே, நீங்க பாருங்க எப்படியெல்லாமோ போயிட்டு இருக்கு. ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நெருக்கங்கள், போராட்டங்கள். நம்ம 4 பேர்கிட்ட நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர் என்னை பார்த்து புகழணும், 4 பேர் மத்தியில் எனக்கு ஒரு மேன்மை வரணும்னு நம்ம நினைச்சு ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, அவனுக்கு அவன் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால அப்படிங்கிறாரு. அதாவது இது உவமை கிடையாது, இது ரியல். உவமைன்னா என்ன வந்திருக்காது தெரியுமா? பேர் வந்திருக்காது. அடுத்த பைபிள் ஸ்டடியில் இதான் கேட்க போகிறோம், அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு வெளிச்சத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். உவமைனா பேர் வராது. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. இங்கே நேம் சொல்கிறாருன்னா சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தன் பேரே அப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கப்போ அப்படின்ட்டார். ஒரு பேரு சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல. இதை விட ஒருத்தனுக்கு கிடைக்கிறது மாதிரி இந்த பாதாளத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம துடிச்சான் தெரியுமா, அதை விட பெயின் இது. என்ன ஏன் ஆண்டவர், என் போக்கஸ் மாறக்கூடாது, அதுக்கு இப்படிதான் நடத்தணுமா? அவர் அப்படிதான் நடத்துவார். தேவ சமூகத்தில் நமக்கு எனக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார்லங்க, கிரயம் கொடுத்திருக்கிறார்லவா. கஷ்டப்பட்டு வாங்கின எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஈஸியா தூக்கி போட மாட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதை நம்ம பிள்ளைங்க தூக்கி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, கஷ்டம் தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருப்போம், அவங்க வளர்ந்தோடனே இன்னும் அந்த பழையதையும் வச்சு தூக்கி போட அப்படிம்பாங்க. ஆமே, ஈஸியாக அவங்க போட்டுருவாங்க. ஆனால் நம்ம போட மாட்டோம். நமக்கு கஷ்டப்பட்டு வாங்க, வேண்டாம், அதை ஒட்டியாவது வச்சிருப்போம். ஆமே, அவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். பவுல் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எப்படி பவுலே நீங்க இப்படி நோக்கி இருக்கிறீங்கன்னா, அவர் சொல்றாரு, சில பாதைகளின் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தி 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 நடத்தி. ஆமே, எப்படி குதிரைய கட்டி கடிவாளம் போட்டு பிடிச்சு வைக்கிறாரோ, அப்படியே சில உபத்திரவங்களின் வழியா என்னை நடத்துறதுனால நான் இப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன், என் கண்கள் காண்கிறவைகளை அல்ல, என் கண்கள் காணாதவைகளை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும்
இந்த லேசான ஆமே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். ஆமென். ரோரி நீ சோர்ந்து போகாதே. ஓ thank you Holy Spirit. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அப்போ இது ஏற்கனவே தேவன் எழுதி வைத்த பாதை. தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, நல்ல இந்த வேர்டை கவனிக்க, நமக்கென்று தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது நடந்துட்டுன்னு வைங்களேன், நமக்கு மகிமை கன்ஃபார்ம். சீஷர்களால் எதை அக்செப்ட் பண்ண முடியலைன்னா இயேசுவின் பாடுகளை அக்செப்ட் பண்ணவே முடியல. பேதுரு அதான் சொல்லுவார், இவைகள் உமக்கு நேர், இது நடக்கவே கூடாது அப்படிங்கிறார். ஆமே, எல்லாருக்கும் ஒரு வாய்ஸா இருந்து பேசுறவர் தான் யார் தெரியுமா? பேதுரு. மெதுவா பேதுருவை விட்டு பார்த்தாங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்கினதும் மீதி எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? ஆமா, இன்னொரு இடத்துல இருக்கும். அதன் பிறகு ஒருவரும் அவரிடத்துல பேச துணியில ஒரு இது அர்த்தம் என்னன்னு கேட்கல, கேட்டா அடிச்சிருவாரோன்னு ஒரு பயம். ஆமேன். இது அக்செப்ட் பண்ணவே முடியல. எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போறாங்க, அவங்களால இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியாச்சு. ஆனாலும் அவர் ஏன் அடிச்சாங்க, அவரை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க, இது அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல. அக்செப்ட் பண்ண முடியாத ஆண்டவர் மகனே மகளே அப்படியெல்லாம் கூப்பிடல. ஆமேன். புத்தி இல்லாதவனே. புத்தி இல்லாதவனா யாரு? முட்டாள். சிம்பிளா அடிச்சிட்டாரு. சொல்லிட்டு 24வது அதிகாரம் லூக்கா 26, 27 வசனங்களிலே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டிய பாடு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, பாடு மகிமை. சத்தமா சொல்லுங்க. ஆமென். பாடு மகிமை. இவ்விதமாய் என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். அப்போ நல்ல கவனிங்க. அப்ப கிறிஸ்து பாடுபட்டது ஏற்கனவே எழுதப்பட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வழியாய் நடந்தால் மட்டும்தான் எழுதப்பட்ட நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவனை, மகிமையை நாம் சுதந்தரிக்க முடியும். வேற ட்ராக்கே கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அழுவார், ஜெபம் பண்ணுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு. இப்போ பிதாவால இதை நீக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்படி நீக்கி இருந்து இந்த அதாவது பாடு மரணத்துக்கு உட்படுத்தாம நம்மளை பிதா நினைச்சா ரட்சிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா இயேசு அந்த ஜெபத்திலே சொல்லுவார், மார்க்ல இருக்கு, எல்லாம் செய்ய உம்மால் கூடும். இப்படி சொல்லிட்டாரு, வேற அப்படி அல்ல. அப்ப சப்போஸ் ஒருவேளை இயேசு ஜெபம் பண்ணி அந்த பாத்திரம் நீக்கிட்டாருன்னு வைங்களேன், ரட்சிப்பின் கிரியும் நடந்துட்டேன்னு வைங்களேன். ஆனா எது மிஸ் ஆகும் தெரியுமா? அவர் பிறந்ததிலிருந்து எழுதியிருக்கிறபடிங்கிறது எதோட முடியும் தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தோட முடியும். அதுக்கப்புறம் உள்ளது எழுதி இருக்கிறதெல்லாம் என்ன இல்லாம ஆயிரும்? வேல்யூ இல்லாம ஆயிரும். ஆமே. அதனாலதான் பேதுரு கத்தி எடுக்கும்போது, உன் பட்டயத்தை உரையில போடு, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை பிதா அனுப்பாமல் இருப்பாரா? ஆகிலும் அப்படி நான் செய்வேனே ஆகில் இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? எனவேதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எழுதி இருக்கிறபடி யாருடைய ஓட்டம் முடிகிறதோ அவங்க வாழ்க்கை தான் எழுதி இருக்கிறபடி மீண்டும் எழும்போ.
ஹalleluya. அப்ப ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. என்ன? ஆண்டவரே, நீங்க எழுதி இருக்கிற பாதையில என்ன நடத்துங்கப்பா. அது பாடுகளின் பாதையெல்லாம் ரெண்டாவது. இது நீங்க எழுதி இருக்கிறீங்களா, அதை விட்டு என்ன வெளியே கொண்டு போயிடாதீங்க, என்ன நீங்க நடத்துங்க. சில வேதனை நம்மளால தாங்க முடியாததுனால ஜெபம் பண்ணோம். இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க, அந்த ஜெபம் தப்பு கிடையாது, இயேசு காண்பித்து தந்த ஜெபம். ஆனா அதோடு கூட இன்னொரு ஆழமான ஒரு வார்த்தையை ஆட் பண்றார். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி. நம்ம எல்லாம் நமக்கு ஏற்றார் போல ஜெபத்தை மாற்றுவோம். அவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல. ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்றார், ஒருவேளை நாங்கள் மன்னிக்கலைனாலும் நீர் எங்களுக்கு. அது அர்த்தம் என்னன்னா, இவருக்கு என்ன மனசு இல்லை, அவரை மன்னிக்க மனசு இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க நீ ஜெபம் பண்ணு, தப்பு கிடையாது. ஆனா அதை எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் போல் என்ன என்று தற்பரனே நீ நடத்து. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில், சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். அந்த மேன்மையை பார்க்கணும், அந்த மகிமையை பார்க்கணும். அதற்கு நேராக என்னை கொண்டு செல்லதான். இதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிக்கல. நம்ம எதுக்கு விரோதமா போராடணும்? பிசாசுக்கு விரோதமா போராடணும், அப்புறம் பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கும், உலகத்துக்கு விரோதமாய், உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், இதுக்கு அகைன்ஸ்டா போராடணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில். இயேசு கிறிஸ்து போராடினதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பிலாத்துவோடு சமரசமாகவில்லை. அவர் மட்டும் பிலாத்துவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் சாப்டர் வேற. சமரசம். ஏரோதை கவரும்படி எதுவுமே செய்யவில்லை, ஏரோதை கவரும்படி எதுவுமே செய்யவில்லை. அவரை சுத்தி நிந்திக்கிறாங்க. அவங்க வாயை அடைக்கிறதுக்கு என்ன செஞ்சா போதும்? சிலுவையிலிருந்து இறங்கினா போதும். இறங்கல. ஆமே. இன்னைக்கு பிலாத்துவோடு சமரசம், ஏரோதுவை கவரும்படியாய் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறோம். ஆமே. நம்மளை சுத்தி யாராவது பேசினா அவங்க வாயடைக்க உடனே மாம்சீகமான செயல்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, நீ பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய். இதனால அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. யோசேப்பை பாருங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். எப்பவுமே ஒரு உயர்வு வரும்போது பாவத்துக்கான வாசல் ஓப்பனாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சிறையில் இருக்கும்போது அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு குறைவு, அரண்மனையில் இருக்கும்போது பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். காடுகளிலும் குகைகளிலும் இருந்தபோது தாவீதுக்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் வீட்டில், அரண்மனையில், பால்கனியில் உலாவும் போது பாவம் செய்வதற்கான வாசல் அதிகம். நமக்கு தேவன் ஒரு நன்மை தரும்போது, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும் போது, பாவத்துக்கான டோரும் இன்னொரு பக்கத்தில் பிசாசானவன் திறந்து வைப்பான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே தான் ஒவ்வொரு நன்மை வரும்போதும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை நடுக்கத்தோடு தங்களை விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்க பழக வேண்டும். இந்த யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவன் போர்த்திபாரின் வீட்டில் நல்ல ஒரு பொசிஷன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய நிர்பந்திக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 39 ஆதியாகமம் 10வது வசனத்துல, டெய்லி அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறான். நித்தம் யோசேப்போட பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் அவ கூட இருக்க மாட்டான்.
அப்படி வந்து சிஸ்டர் ரைட் 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 யோசேப்பு கொஞ்சம் உட்காரு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். கூட உட்கார மாட்டான். அவன் தன்னை காத்து கொண்டான். அவன் சம்மதிக்கவில்லை. ஒரு கட்டம் தாண்டின போது அவள் அவனை பலவந்தம் பண்ணுகிறாள். அப்பொழுது அவன் எப்படி போராடினான் தெரியுமா? அவளை விட்டு ஓடி போனான். இதனால அவனுக்கு என்ன போச்சு? வேலை போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வேலை போயிடக்கூடாதுன்னு சில காரியங்களுக்கு சமரசமாகி கொள்ளுகிறார்கள். மகிமைதான் மிக மிக பிரஷியஸ் ஆனது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாவத்துக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால, பாவம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்காததுனால தற்காலிகமா சில வேலை போகலாம். ஆனால் அவர்களுக்கு மேலான ஒரு பதவியில கர்த்தர் நாளை உங்களை உயர்த்தி வைப்பா. யோசேப்பின் நாளை எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்த போர்த்திபாரின் மனைவிக்கும் இப்ப சாப்பாடு வேணும்னா யாருக்கு முன்னாடி வந்து நிக்கணும் தெரியுமா? யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் மனைவிக்கு இப்ப சாப்பாடு வேணும்னா யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்க அதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கணும். அது அவ என்ன இப்படி சொல்லிட்டா, அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டா, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ரீசனை சொல்லிட்டு மகிமைக்குள்ள எண்டராக முடியாது. யோசேப்பு பார்த்தா, நான் டெய்லி போக போக டெய்லி இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை, அங்கேயே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஆமென். தானியேலை பாருங்க. ஆமென். தானியேல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆமென் அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேலும் பாபிலோன்ல ஒரு உயரமான ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆமென். அங்க ராஜாவின் போஜனம் உட்கொள்ளணும். அங்கே அதிகம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. இவன் யூத மார்க்கத்தான் இது ரொம்ப பார்ப்பாங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனம் காட்டும் போது ஆண்டவர்கிட்டயே தன் மார்க்கத்தை வெளிப்படுத்தினவன் தான் யார் தெரியுமா? பேதுரு, ஒரு யூதன். அப்போ இவங்க தன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது என்பதில் உறுதியாயிருக்கிறான். இதுக்கு நான் இப்படி எஸ் சொல்லலைன்னா எனக்கு வேலை போயிடும், என்னை திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதை அவன் யோசிக்கவே இல்லை. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். இந்த நாட்களிலே ஒரு தேவ பிள்ளை இப்படி பழக வேண்டும். முடியலையே, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரை கிருபை தருவீராக. யோசேப்பு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது எதிர்த்து நிற்கிறது மட்டும் இல்ல, எங்கிருந்து ஓடணுமோ அங்க ஓட பழகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எகுவை பாருங்கள், அவனுக்கு அபிஷேகம் கிடைச்ச வேகமா ஓடி வரும்போது யேசபேல் என்ன பண்றா? கண்மையெல்லாம் போட்டுட்டு அப்படி எத்தி பார்க்கறான். எத்தி பேச ஆரம்பிச்சது அங்க யார் இருக்கிறான்னு கேட்கிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு இப்பதான் என்ன கிடைச்சிருக்கு? அபிஷேகம். சிலருக்கு வந்த வேகத்தில் அபிஷேகம் எந்த வேகத்தில் கிடைக்குதோ அதே வேகத்தில் போயிடும். அவ்வளவுதான். ஆமென். காலையில தான் கிடைச்சி, சாயங்காலம் போச்சு, முடிஞ்சது. ஆமென். இவன் பேச ஆரம்பிச்சு, எகுவே சுகமா அப்படின்னு சொன்ன அங்க யார் இருக்கிறான்? அவளை தள்ளி போடு அப்படிங்கிறான். அவன் இடம் கொடுக்கல, பேச்சுக்கு இடம் கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். திடீர் மரணம். நேற்று கூட ஒரு ஆக்டருடைய ஒரு திடீர் மரணம் நியூஸ்ல வந்துச்சு. வாழ்க்கைங்கிறது இப்படிதாங்க, இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவுதான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமென். அந்த ஐஸ்வர்யவான் நிலம் ஆயிடக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான அது டச் பண்ணாலும் சொல்றேன், எங்க அவன் வீட்டில் அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது ஆபிரகாம்னு அவருக்கு தெரியுது, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவருக்கு அவன் பேரை கூட தெரியல. ஆண்டவர் இப்படி இருப்பாரா? ஏன் இருக்க மாட்டார்? யாக்கோபுக்கு தாத்தா பேரோர சொல்லிட்டு யாபோக்காட்டின் கரையில் வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாரா இல்லையா? நம்ம ஆண்டவருடைய எல்லா பக்கத்திலையும் பார்த்தால்தான் பரிசுத்தத்தில் வளர முடியும். ஒரு பக்கத்தில் மட்டும் பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர், இப்படிதான் மோசே சொல்லிட்டு போனா வழியில கொல்லதுக்கு நின்னார். ஆமென். ஆண்டவர், அதாவது எல்லா பக்கத்திலையும் நம்ம உருவாக்கப்படணும்னா ஆண்டவருடைய எல்லா பக்கத்தையும் பார்க்கணும். ஆமென்.
ஆமா, மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நீங்க, இன்னொரு பக்கத்தில் அவங்களே இப்படி பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படி தானே சால்வ் பண்ணோம். இவங்களே இப்படி பண்றாங்க பாரு, இவங்களே சேர்ல தூங்கிட்டு இருக்காங்க, நான் லைட்டா தானே தூங்கினேன். இவங்களே இவங்களே. ஆமே, நீங்க எல்லா பக்கத்திலையும் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை பாருங்க. அதாவது அவர் மன்னா இல்ல, இறங்கி வந்த மன்னா, அந்த மன்னாவை எப்படி எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு பக்கம் அப்படி குத்துற மாதிரி, இன்னொரு பக்கம் சாஃப்டா அப்படி இருக்காது. எல்லா பக்கம் ஒரே ஷேப், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி. இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். இது சண்டே வந்து அந்நிய பாஷை, வீட்டில் போய் வேற ஏதோ பாஷை, அப்படி கிடையாது. எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் நீங்க எல்லா பக்கத்திலையும் உருவாகணும்னு விரும்புறீங்களா? உங்க முன்னாடி ஒரே ஒருத்தரை மட்டும் செட் பண்ணுங்க. அவருடைய பெயர் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற யாரை பார்த்தாலும் ஒரு பக்கம் அப்படியே நீங்க உருவாகி வருவீங்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தா இதுக்கு நானே பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் வந்ததும் கொண்டாடணும் மாலையெல்லாம் போடும்போது பவுல் வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுறாரு. இங்க பாரு, நான் உன்னை விட மோசமானவன், நான் எவ்வளவு பலவீனமானவன் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ஏகுவை பாருங்கள், அவன் அபிஷேகம் நஷ்டமாயிடக்கூடாது. அவன் போராடுறான். அந்த இயேசபேலுடைய வார்த்தைக்கே இடம் கொடுக்கவில்லை. பேதுருவை பாருங்கள், பணத்துக்கு விலை போகல. அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சீமோன் பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்துட்டு இதை வாங்கிட்டு எனக்கு அப்படியே பிளஸ் பண்ணி அந்த கிஃப்ட் ஒன்று தந்து விடுங்க. என்னைக்குமே புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு அந்தந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது. அதை வந்து மாற்றிடக்கூடாது. பணத்துக்காக தீர்ப்பை மாற்றி சொல்றது, பணத்துக்காக ஒருத்தங்களுக்கு நியாயம் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு நியாயம் பண்ணாமல் இருக்கிறது, பணத்துக்கு அவங்கள்ட்ட போனால் அவங்க நிறைய பணம் கொடுப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேவராக, இப்படி எந்த ஒரு ஃபீல்ட்லையும் நான் வந்து எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை. காமனா எல்லாத்துலேயும் பணத்துக்கு விலை போயிடக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுறது என்பது போர்த்திபாரின் மனைவிக்கு விலகி ஓடுறது மட்டும் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் தேவ பிள்ளை பார்க்கணும். எது ஒரு மனுஷனை கரைப்படுத்தும் என்பதில் ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு டேபிள் கீழே நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒருத்தன் செயல்பட்டானா, அப்படி செயல்பட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் என்னதான் தசமபாகம் கொடுத்தாலும், என்னதான் காணிக்க போட்டாலும், என்னதான் தலைகீழாக நின்று ஆராதிச்சாலும் ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு பெருமை பாராட்ட முடியுமா? ஆண்டவரே என்ன யாருன்னு சொல்றாரு தெரியுமா? ஐஸ்வர்யவான் சொல்லிட்டு. இப்போ ஐஸ்வர்யவான் என்ன கேட்குறான் தெரியுமா? ஒரு சொட்டு. எனக்கு புரியவே இல்லை, ஒரு சொட்டு தண்ணியில் இவனுக்கு என்ன தாகம் தீருமோ? அப்போ எந்த அளவுக்கு மோசமான இடத்துல இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு மோசமான இடம். இந்த பூமியில நம்மள இவங்க 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 இப்படி நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு கண்ணியா மரசின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ல, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அப்பா கேட்கும் போதே புல்லரிக்குது. ஆண்டவரே, உங்க வாயால என்ன யாருன்னு சொல்றீங்க? ஐஸ்வர்யவான் சொல்லு. ஆனா என்ன ஐஸ்வர்யவான் சொன்னா நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், என் பேரை சொன்னாதான் பரலோகத்துக்கு போவேன். ஆமென். வரம் பெற்றவன் சொன்னாலும் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவன் வெள்ளையும் போட்டவன் சொன்னாலும் பரலோகத்துக்கு போக. அவர் என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். எபிரேயர் 12:4 இந்த வார்த்தை வாசித்தோம். நம்ம போராடல, அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா. அவ்வளவுதான், நீ போராடல, நான் போராடுறேன் அப்படிங்கிறார். ஆமென். நீ போராடி இருக்கணும், போராடல, நான் உன்னை சிட்சைக்கு உட்படுத்துறேன். ஓஹோ ஆண்டவரே, இதான் விஷயம். ஆக மொத்தத்தில் என்னதான் உண்டு? போராட்டம் உண்டு. ஆமென். அதாவது அன்னைக்கு யோசேப்பே ஓடுனா, இன்னைக்கு அவர் இழுத்துட்டு ஓடுறார். ஆமென். அன்னைக்கு தானியேலே தீர்மானம் எடுத்தான், இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்கிறோம். வேற வழி இல்லை. ஆமென். நான் உன்னை சிட்சிக்கிறேன், நீ சோர்ந்து போகாத. நீ கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. அவர் சிட்சிக்க 3 காரணங்கள் 5 நிமிஷத்துல சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, நாம் புத்திரரானபடியால்.
அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு மட்டும் ஆண்டவருடைய சிற்சை கிடைக்காம இருந்திருந்தா புத்திரராயிராமல் நீங்க வேசி பிள்ளைகளா இருந்திருப்பீர்கள். என்ன ஒரு கொடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை. ஏன் இந்த வேசி பிள்ளைன்னு சொல்றது தெரியுமா? வேசி பிள்ளைன்னா என்ன? தவறான தொழில் செய்து வாழ்றவங்க. அப்படிப்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அவங்க பிள்ளைகளை கரெக்ட் பண்ண முடியாது. அவங்க பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? கரெக்ட் பண்ண முடியும். என்ன சொல்லி கரெக்ட் பண்ண முடியும்? ஒழுங்காருன்னு சொல்ல முடியும் அந்த பிள்ளைகிட்ட? ஒழுங்கா படி, அப்படி ஏதாவது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிட்சிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ பரலோக தகப்பனுடைய பிள்ளை. ஆமே ஆமேன். சத்தமோ ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபு சிட்சிக்கப்பட்டான், கைவிடப்படவில்லை. தாவீது சிட்சிக்கப்பட்டான், மறக்கப்படவில்லை. யோபு சிட்சிக்கப்பட்டான், அழைப்பை விட்டு தூரம் போக கர்த்தர் விடவில்லை. தகப்பன் சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? நாம் போராடல. நாம் போராட தவறின போது கர்த்தர் சிட்சிக்கிறார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பகைக்கல, கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்த பாடுகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, ஏன் சிட்சிக்கிறார்? ஆமென். அதனுடைய 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, ஏ அப்பா வராரு அப்படின்னதும் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பயம். ஆமே, நான் வராங்க பாரு, அப்பா வராங்க. சிலருக்கு அம்மா வராங்கனாலே அவ்வளோதான், மம்மி மம்மி முடிஞ்சு. ஆமே, அது எந்த மம்மின்னு தெரியல, ஈஜிப்ட் மம்மியா? மம்மி வராங்க, மம்மி ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சு, அவ்வளோதான். ஆமே, சிலருக்கு அப்பா வராங்கன்னா அவ்வளோதான். ஒரு தகப்பனுடைய சிட்சை பிள்ளைக்கு பயத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். அதனாலதான் தாவீது சொல்ல, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கையை என் மேல, ஓ ஆண்டவரே 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 எனக்கு முடியல ஆண்டவரே, பாரமா இருக்கு ஆண்டவரே, பாரமா இருக்கு ஆண்டவரே. சங்கீதம் 32 சொல்றாரு, உன்னுடைய கரத்தை என்மேல் பாரமா. எதுக்கு? நீ அடங்கி நட. எப்படி அடங்கி நடக்கணும்? கிறிஸ்துவை போல. பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். அடங்கி நடக்க. என் மேல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது, அது என் தகப்பனுடைய சிங்காசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. 3வது, அதனுடைய 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, நம்முடைய பிரயோஜனம் பரிசுத்தத்துக்கு பங்கு. நேரம் முடிஞ்சதுனால ஒரே லைன்ல சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாடுகள் நம்மை பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக்குறது. இந்த அனுபவம் நம்மை மகிமையை நோக்கி கொண்டு செல்லுகிறது. பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்காளியாக்கும், பரிசுத்தம் நம்மை மகிமைக்கு பங்காளியாக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையோ வல்லமையோ சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதம் அங்கெழும்ப, பரமானந்த கீதம். நல்ல கைகளை தட்டி நீ அங்கிருப்பாயோ,
சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேனே. ஓ ரபா லபா தடரபா. ஆமென். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவும். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் ஆமென். தேவ செயர்களா எல்லாரும் மாற. ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேனே. ஓரபா சத்தனல் அறியாத்தனரா. ஆமென். சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லை தானை தகிப்பவரோ. ஆமென். ஜோதி ரூபமாய் சொல்லோகில் ஜோலிக்க. ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே நான் அங்கிருப்பேனே. ஓ ரபா சத்தனல் அறியாத்தனரா. ஆமென். கன்னிகையை போல் கர்த்தர் சபை அன்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து.